أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما أجمعين السلام عليكم ورحمة الله وبركاته Alhamdulillah by Allah's grace and fadl and His blessings we are now in the 40th class of our Duroos program. May Allah accept all our efforts and help us to learn the language properly. Amin ya Rabbil Alamin. லெசன் நம்பர் 1 இன்ஷால்லா நேற்று நீங்கள் ஒரு கண்ணோட்டம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறேன். அதில் இன்ஷால்லா உங்கள் எல்லாத்துக்கும் அந்த ஐடியா கிடச்சிடும் இன்ஷால்லா. அதோட உதவியோட இன்ஷால்லா நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள். கவனமாக பாருங்கள். ரைட் ஹியர் அல்லாஹு கஃபூருன். It's a nominal sentence where Allahu is your mubtada. Ghafurun, that is your khabar. Allah is forgiving. இது நம்ம படித்தோம் முன்னாடி உள்ள புக் 1ல் நிறைய டீட்டெயிலாக பார்த்துறோம். இப்போ துத்துர்ஃபா அப்துல் சாப் அவங்க இந்த புத்தகத்தில் சொல்கிறது இன்ன وأخواتها இன்ன and its sisters. Inna is a particle. It means indeed, undoubtedly, verily. These are the meanings of inna. Fine. Let us introduce inna to the nominal sentence. Al-Jumla Ismiya. I write here inna. Again, I write Allahu Ghafur Rahim, Allahu Ghafurun, and I add here inna. When you add inna, what happens? The mubtada, the marfu should be changed to mansub. Inna Allaha ghafurun. Inna Allaha ghafurun. See, inna is harfu tawkid wa nasab. The inna, its work is to make the mubtada into mansub form. Inna Allaha. And then gives emphasis meaning. Certainly Allah. Certainly Allah is ghafurun. Certainly Allah is forgiving. So inna Allah ghafurun. And please note here, when you add inna, the mubtada part has been changed to mansub form. See the first example, Allah ghafurun, where Allahu is in marfu because it is mubtada. Ghafurun, that is khabar. Allah is forgiving. When you add inna, the mubtada will be changed to mansub form. When it is changed to mansub form, it is no more called as mubtada. It has to be said, because mubtada has to be in marfu. That is one of the characteristics of mubtada. When it loses its marfu form, then we should not call it mubtada. We call it ismu inna. This is ism. And ismu of inna. Okay. And ghafurun is khabar form. Ghafurun is khabar, where we find no changes take place. Ghafurun remains unchanged. It is in marfu. So when we say ismu inna, Allah is ismu inna, and ghafurun is khabaru inna. Inna Allah ghafurun. Certainly Allah is forgiving. நல்லா பாருங்க. இப்போ அல்லாஹ் கஃபூருன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா இது பியூர்லி ஜும்லா இஸ்மியா. இப்போ அல்லாஹ் முப்ததான்னு நம்ம சொல்கிறோம், கஃபூருன் கபரன்னு சொல்கிறோம். இப்போ இன்ன அதோடைய பார்ட்டிகள் எல்லாமே இன்ன அஹ்வாத்துஹா சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் இன்ன, அன்ன, அன்ன, லாக்கின்ன, லைத்த, லால்ல, இந்த 6 பார்ட்டிகல்ஸ். இது என்ன செய்யும்? ஜும்லா இஸ்மியாவில் மட்டும்தான் நம்மளால உள்ள கொண்டு வர முடியும். ஜும்லா ஃபேலியால கொண்டு வரக்கூடாது. ஓகே, ஜும்லா ஃபேலியாக எப்படி கொண்டு வரணும்? அங்கேயும் ஒரு ஜும்லா இஸ்மியா நவுனை வச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள ஃபேலியாவை கொண்டு வரணும். ஹபர்ல ஃபேலியாக கொண்டு வர முடியும். அதை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அதை பற்றி இப்போ சிந்திக்க வேணாம். இப்போ எப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் இந்த நார்மல் சென்டென்ஸில் கொண்டு வரீங்களோ அப்போ பாருங்கள், அல்லாஹூ இருந்தது, இங்கே மர்ஃபூல இருந்தது,
இங்க என்ன ஆயிடுச்சு? இன்னல்லாஹ்ன்னு மாறிடுச்சு. இன்னல்லாஹ. இப்போ இன்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணோம்னா அல்லாஹு ஹஸ் பீன் சேஞ்ச் டு அல்லாஹ்ன்னு மாறிடுச்சு. ஓகே. அப்போ என்ன ஆயிடுது? இப்போ உங்க முப்ததாவுடைய குவாலிட்டி இங்க இல்லாம போயிடுச்சு. முப்ததாவுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா மர்ஃபூல இருக்குது. அப்போ இங்க மன்சூப்ல இருக்கும்போது நம்ம இது முப்ததான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? இஸ்மு இன்னன்னு சொல்லணும். இஸ்மு இன்ன என்னவா இருக்கு? இப்போ கண்டிஷன் இஸ்மு இன்ன வந்து மன்சூபா இருக்கு. ஓகே. இப்போ வாட் அபவுட் கபர்? ஜும்லா இஸ்மியானா உங்களுக்கு முப்ததா கபர் இருக்கணும். முப்ததா தான் இப்போ அல்லாஹ்ன்னு மாறிட்டனால மன்சூபதுனால இட் இஸ் நோ மோர் கால்டு முப்ததா. முப்ததான்னு சொல்லக்கூடாது. அப்போ என்னதான் சொல்லணும்னா இஸ்மு இன்னன்னு சொல்லணும். அப்போ கஃபூர் என்னன்னா கபரு என்ன. கஃபூருன்னு வந்து எப்பவுமே உங்களுக்கு கபர் என்ன மர்ஃபூல தான் இருக்கும். அது ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட். அங்க எந்த பாதிப்பும் கிடையாது. ஓகே. இப்போ இதோடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இன்ன ஹர்ஃபு தஅக்கீத் particle of emphasizing one nasab. particle of emphasizing particle of nasab. nasab செய்யக்கூடிய பார்ட்டிகல். என்ன நசப் செய்யக்கூடியன்னா பாருங்க, அங்க முப்ததா வந்து மர்ஃபூல இருந்து மன்சூப் ஆக்கிருச்சு. அப்போ அது நசப் செய்யக்கூடிய பார்ட்டிகல் தானே. அப்போ என்ன என்ன இன்னோட விளக்கம் ஹர்ஃபு தஅக்கீத், அது எம்ஃபசைஸ் செய்யக்கூடிய எழுத்து, அப்புறம் நசப் செய்யக்கூடிய எழுத்து. இன்னல் இன்ன ஹர்ஃபு தஅக்கீத் வ நசப். வாட் இஸ் அல்லாஹ? அல்லாஹ இஸ் இஸ்மு இன்ன அண்ட் மன்சூபுன். அங்க மன்சூப்ல இருக்கு. கஃபூருன் கஃபூருன் that is your கபரு இன்ன மர்ஃபூன். இது நம்ம சொல்லணும். இதை வந்து என்ன சொல்லணும்? இஸ்மு இன்ன மன்சூபுன்னு சொல்லணும். இஸ்மு இன்ன இஸ்மு இன்ன மன்சூபுன் கபரு இன்ன மன்சூபுன். I repeat. Let us take example Allah Ghafurun. Allah is forgiving, where Allahu is Mubtada, and it is purely Jumla Ismiya because the sentence starts with a noun. So Allahu is Mubtada, Ghafurun is Khabar. Let us now introduce Inna. Let us enter Inna into the nominal sentence. When you introduce Inna, is Allahu changes to Allah. Inna Allah Ghafurun. What happened here? When you introduce Inna, the Mubtada part becomes mansub, then it is no more called Mubtada. Instead, we call it Ismu Inna Mansubun. And Ghafurun, that is your khabar part. Ghafurun, the khabar remains unchanged. Khabar remains unchanged. It carries marfu. So, Inna is harfu ta'kid wa nasab. It is particle of emphasizing and giving nasab. Allah ismu inna mansubun, ghafurun khabaru inna marfuun. The meaning is certainly Allah is forgiving. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. இங்க அல்லாஹூ இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் என்ன செய்யறேன்? ஹாமிதுன் மரீதுன் அப்படின்னு ஒரு நவுன் கொண்டு வரேன். இப்போ ஹாமிதுன் இஸ் முப்ததா, மரீதுன் that is your khabar. Now let us introduce inna here. நம்ம என்ன செய்யலாம்? இன்னவை இப்போ கொண்டு வரலாம். இன்ன இன்ன கொண்டு வந்துட்டீங்க. இப்போ ஹாமிதுன் becomes ஹாமிதன். ஏன்? பிகாஸ் இட்ஸ் a subject part. அது சப்ஜெக்டை மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணணும். மர்ஃபூலேருந்து மன்சூப் ஆகி தரும். கபரை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆஸ் இட் இஸ் மரீதுன், ஆஸ் இட் இஸ் மரீதுன். இன்ன ஹாமிதன் மரீதுன். நிச்சயமா ஹாமித் வந்து நோய்வாயோட he is sick. Certainly ஹாமித் இஸ் sick. நோயோட இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேர் இன்ன இஸ் ஹர்ஃபு தஅக்கீத் வ நஸப், ஹாமிதன் இஸ்மு இன்ன மன்சூபுன், மரீதுன் கபர் இன்ன மர்ஃபூன். அப்போ ஒரு ஜமா இருந்தா ஒரு ஃபதா மாறிடுச்சு,
2 தம்மா இருந்தா 2 ஃபதா போட்டு ஒரு அலிஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பெல்லிங் ரூல் ஆட் பண்ணிடணும். ரைட்? ஓகே. 3வது ப்ரொனவுன்ல வந்தா எப்படி வரும்? துத்துர் ஃபாசாவும் நம்மளோட கீ புக்ல சொல்லியிருந்தாங்க. 3 பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு ஒரு தம்மால இருந்தா ஒரு ஃபதா மாறிடுது. இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம். 2வது ஆஃப்டர் செகண்ட் ஒன் இஸ் ஹாமிதன் லைக் நவுன்ஸ் லைக் ப்ராப்பர் நேம்களுக்கு ஹாமிதன் இருக்கு. When you introduce inna, what happens? It becomes hamidan. Double dhamma becomes double fatha. 3வது பாயிண்ட் வித் pronoun பாருங்க. அந்த கனியுன். அந்த கனியுன். You are rich. Where anta is mubtada. Ghaniyun is your khabar. Now I want to say certainly you are rich. அப்போ inna plus anta, this becomes innaka. ஓகே, நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இந்த அந்த அதாவது ஹுவ ஹுமாஹும், ஹிய ஹுமாஹுன்ன, அந்த அந்துமா அந்தும், அந்தி அந்துமா அந்துன்ன, அனா நஹ்னு, இந்த 14 கான்ஜுகேஷனுமே தமாயில் முன்ஃபசிலா செப்பரேட் ப்ரொனவுன்ஸ். இது எல்லாமே மர்ஃபூ கேட்டகரி. அப்போ இதோட மன்சூப் கேட்டகரியும் மஜ்ரூப் கேட்டகரி என்னன்னா அந்த அட்டாச் ஃபார்ம் உள்ளதுதான் அதோடைய மன்சூப் கேட்டகரியும் மஜ்ரூர் கேட்டகரியும். அதாவது ஹூ ஹுமாஹும், ஹா ஹுமாஹுன்ன, கா குமாக்கும், கீ குமாக்குன்ன, ஈனா. ஓகே, அதோடைய அட்டாச் ஃபார்ம் எல்லாமே இட் இஸ் எய்தர் மஜ்ரூர் ஆர் மன்சூப் ஃபார்ம் இல்லைங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன படிச்சுட்டோம்? மர்ஃபூ ஃபார்ம் அதை வச்சுடுங்க, தள்ளி வச்சுடுங்க, கீப் இட் அசைட். நான் லெட்டஸ்ட் டேக் மர்ஃபூ ஃபார்ம், மஜ்ரூர் ஃபார்ம். முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். கிதாபு முஹம்மதின் இது படிச்சிருக்கோம். புக் ஆஃப் முஹம்மத். இப்போ கிதாபு முஹம்மதின் ஐ வாண்ட் டு சே ஹிஸ் புக். அப்போ என்ன? இப்போ கிதாபு இஸ் மர்ஃபூ, முஹம்மதின் இஸ் மஜ்ரூர். ஓகே, இது தம்மால இருக்கு முதாஃப். கிதாபு இஸ் முதாஃப், முஹம்மதின் இஸ் முதாஃபிலே, முதாஃபிலே இஸ் மஜ்ரூருன். ஓகே, மொத்த அரபிக் லாங்குவேஜ்ல 2 கட்டங்கள்ல தான் மஜ்ரூர் இருக்கு. ஒன்னு ஹர்ஃப் ஜர் பின்னாடி வரக்கூடிய இஸ்ம் மஜ்ரூர், இன்னொன்னு முதாஃபிலேஹி. முதாஃப் பின்னாடி உள்ள முதாஃபிலேயா இருக்கலாம், அல்லது தர்ஃப் பின்னாடி வரக்கூடிய முதாஃபிலேஹி. இந்த 2 கட்டங்கள்ல தான் உங்களுக்கு நவுன் வந்து மஜ்ரூர் ஆகும். மொத்த அரபிக் லாங்குவேஜ்ல நான் சொல்றேன், மொத்த அரபிக் லாங்குவேஜ்ல இந்த 2 இடத்துல மட்டும்தான் நவுன் பிகம்ஸ் மஜ்ரூர். இப்போ நீங்க பாருங்க, கிதாபு ஹூன்னு எடுத்துக்கிறீங்க, ஹிஸ் புக். அப்போ கிதாபு இஸ் முதாஃப், ஹூ வந்து முதாஃப் இலைஹி. அப்போ அது மஜ்ரூர்ல தான் இருக்கு. சின்ஸ் இட் இஸ் ப்ரொனவுன், இட் இஸ் மப்னி, அது ஃபிக்ஸ்ட் மப்னி, இன்டிக்ளைனபிள், டிக்ளைன் ஆகாது. ஸோ வி கேனாட் see here, கஸ்ரா பார்க்க முடியாது. பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், வி கேன் ரெகனைஸ் அது மஜ்ரூர்ல இருக்கு. If instead of who, if you have got any Muhammadun or Hamidin, it would have been Muhammadin or Hamidin அப்படின்னு நம்மளால உணர முடியுது. அப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹூ என்னது இங்க மஜ்ரூர் ஃபார்ம். ஓகே, ஹூவை வந்து மர்ஃபூ ஃபார்ம், ஹூ வந்து மஜ்ரூர் ஃபார்ம். இந்த இடத்துல இப்போ நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, அந்த ஹுவ ஹுமா ஹும் அந்த பர்சனல் ப்ரொனவுன்ஸ் எல்லாமே மர்ஃபூ ஃபார்ம். அதோடைய மன்சூப் மஜ்ரூர் வந்து அதோட அட்டாச் ஃபார்ம். ஓகே, இப்போ அட்டாச் ஃபார்ம்ல மஜ்ரூர் பார்த்துருக்கீங்க. மன்சூப் எங்க இருக்கு? இப்போ இங்க வருது நம்ம பாடத்துல. இன்ன இருக்கு. இன்ன என்ன செய்யும் உங்களுக்கு? இன்ன ஹாமிதன், இன்ன சரி, இன்னல்லாஹ, இன்னல்லாஹ கஃபூருன், இந்த இதை எடுத்து போனாங்க. இப்போ இன்ன என்ன செஞ்சிச்சு உங்களுக்கு? அல்லாஹன்னு மாத்திருச்சு. இப்போ ஹுவ கஃபூருன் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் லெட்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் இன்ன பிளஸ் ஹுவ என்ன ஆச்சு உங்களுக்கு? இன்னஹூன்னு ஆயிடுச்சு. இன்னஹூ. அப்போ இந்த இன்னஹூ இருக்கு இல்லையா? இன்னஹூ, இன்னஹூ கஃபூருன். இப்போ இன்னஹூ கஃபூருன்ல எப்படி நம்ம அல்லாஹ் வந்து உங்களுக்கு நீங்க ஃபதால மாத்திட்டு உங்களுக்கு இஸ்மு இன்ன சொல்றோமோ அதுக்கு பதிலாக ஹுவ கஃபூருன். அங்கேயும் இன்ன ஆட் பண்ண பிறகு இன்ன பிளஸ் ஹூ இன்னஹூ தான் சொல்ல முடியும். இன்ன பிளஸ் ஹூன்னு சொல்லக்கூடாது, இன்ன ஹூன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன்னா இன்ன பிளஸ் ஹூன்னு சொன்னீங்கன்னா அது
எப்படி இது மர்ஃபூ ஃபார்ம் இங்க இல்ல, மன்சூபா மாறிச்சு. அப்ப ஹுவன்னா மர்ஃபூ ஃபார்ம், அதோடைய மன்சூப் ஃபார்ம் என்னது, அந்த ஹூ அட்டாச் பண்ணணும் தான். அப்ப நீங்க திருப்பி இன்ன பிளஸ் ஹூன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்ப மர்ஃபூ ஃபார்ம்ல தான் நம்ம கிளைம் பண்ற மாதிரி ஆயிரும். இன்னக்கு அப்புறம் மன்சூப்ல வரணும். அப்போ ஹுவோட மன்சூப் ஃபார்ம் என்னது, இந்த ஹூ தான், அட்டாச் ஃபார்ம் தான். எப்படி இந்த கிதாபுல ஹூ வந்து மஜ்ரூரோ, அப்ப இந்த இடத்துல இது ஹூ வந்து மன்சூப். இன்னஹு கஃபூருன், இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணும்போது இன்ன, அதாவது நம்மளோட உள்ளம் எப்படின்னா, அல்லாஹ் இந்த இடத்துல கண்ணால நம்ம பார்க்க முடியாது, ஃபதால இருக்கிறதால உணர முடியுது, அதனால இஸ்மு இன்ன மன்சூப்னு சொல்லிடுறோம். ஆனா இங்க ஹூன்னு வரும்போது அப்போ நம்மளால அது எடுத்துக்க முடியாது, டைஜஸ்ட் ஆகாது. ஓகே, என்ன இது ஏன் இப்படி வருது அப்படின்னு தோணும். ஆனா நீங்க அல்லாஹ் ஹூ எந்த இடத்துல இருக்குன்னா அல்லாஹ் அந்த இடத்துல தான் இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் அல்லாஹ் யூ ஹவ் யூஸ்ட் ஹியர் ஹூ. ஸோ இங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்தோமோ அதே எக்ஸ்பிளனேஷன் இங்க கொடுக்க போறோம். ஸோ அகைன் இன்ன இஸ் ஹர்ஃபு தவ்கீத் வன் நஸப், ஹூ இஸ்மு இன்ன மன்சூபுன். So this lesson is called Inna wa akhwatuha. Let us take an example of Allah Ghafurun. It's a Jumla Ismiya where Allahu is Mubtada, Ghafurun is your khabar. Now let us introduce Inna into this nominal sentence. When you introduce Inna, Allahu changes to Allah. That means Mubtada changes to mansub form. Inna Allah Ghafurun, where Allah is Ismu Inna, because when Mubtada loses its marfu form, there is no more called Mubtada. Instead of that, we call it Ismu Inna Mansubun. Ghafurun is your khabar. Khabar remains unchanged. It is in marfu. If it is one word, it is in marfu. So let us do the i'rab of this Inna Allah Ghafurun. I'rab is Inna is harfu ta'kid wa nasab. Allah Ismu Inna Mansubun. Ghafurun khabar Inna marfu'un. Next, the first example where the Mubtada part has one dhamma because it carries alif lam. Allahu is example. Now second example, when Mubtada part carries double dhamma, which is in proper name, it's Hamidun Maridun, where Hamidun is Mubtada, Maridun is khabar. Now let us introduce Inna here. Inna Hamidan Maridun, where Inna is harfu tawkid wa nasab. Hamidan ismu inna mansubun. Why it has double fatha? Because it had double dhamma, which has been changed to double fatha. When you add double fatha, you will have to add extra alif. One extra alif should be added. It's a spelling rule. Maridun is your khabar inna that remains unchanged. Now let us come for the third example. Anta ghaniyun. The example is Anta ghaniyun means you are rich, where Anta is mubtada, ghaniyun is khabar. Now let us say certainly you are rich. So in order to make certainly you are, then we have to add inna plus anta. This becomes innaka, because anta is the marfu form and attached form is either it should be in majrur form or in the mansub. Here inna plus ka, it becomes ka becomes here mansub form. For example, let us take this inna hu ghafurun. Innahu ghafur. Inna plus huwa is innahu. Yeah, here yes, innaka. இதை முடிச்சிடறேனே. Innaka ghaniyun, where inna is harfu tawkid wa nasab, ka is ismu inna mansubun, ghaniyun is khabaru inna. One more example, very easy to remember. Innahu ghafurun, where inna is harfu tawkid wa nasab. Who, innahu is a combination of inna plus huwa, it becomes innahu. Okay, so who is here, inna is harfu tawkid wa nasab, who ismu inna mansubun, ghafurun khabaru inna marfuun. Answer the following questions. Min aina Hashimun? Where is Hashim from? It is according to lessons. This should be done according to lessons. Inna Hashim இன்னஹு மினல் ஹிந்தி. இன்னஹு மினல் ஹிந்தி ஆர் ஹுவ மினல் ஹிந்தி, ரெண்டுமே சொல்லலாம், தவறு கிடையாது. ஸோ ஹாஷிம் சொல்றாரு, இன்னி மினல் ஹிந்தி சொல்றாரு. அப்போ நம்ம சொல்லும்போது இன்னஹு மினல் ஹிந்தி ஆர் ஹாஷிம் மினல் ஹிந்தி ஆர் ஹுவ மினல் ஹிந்தி சூட்டபிள் உள்ளது நம்ம மேக்ஸிமைஸ் பண்ண.
he is from India இல்லையா? நெக்ஸ்ட் 2 யுஹிப்புஹு அல் முதரிசு. இது பாருங்க, இது அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கொஞ்சம் இன்கிரெடிபிளா இருக்கும். இப்போ நம்ம என்ன நினைப்போம், டஸ் ஹி லவ் ஹிஸ் டீச்சர்னு நம்ம நினைப்போம். அவர் வந்து அவங்க மாணவரை அவங்க டீச்சரை வந்து நேசிக்கிறாரா? இல்ல. இங்க எப்படின்னா யுஹிப்புல் முதரிசு, இங்க யாரு ஃபாயில் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். எது ஃபைல் யார் ஃபாயில்? இங்க யுஹிப்புஹு அல் முதரிசு, முதரிசு தான் ஃபாயில். அப்பனா டஸ் the teacher loves him, the who வந்து வேர்போட சேர்ந்து தான் இருக்கு. அப்போ அந்த who வந்து இங்க மஃபூல் பிஹி. இன்ஷால்லா லெசன் நம்பர் 5க்கு வர புரிய வரும் இன்ஷால்லா. இப்போதைக்கு என்ன அர்த்தம்னா, டஸ் the teacher like him? நாம் யுஹிப்புஹு அல் முதரிசு, எஸ் the teacher loves him அப்படின்னு ஆன்சர். ஓகே. நம்பர் 3 மின் ஐன சாஅத்துஹு, இங்க தம்மா சாஅத்துஹு, அதெல்லாம் ஒரு சேஞ்சும் கிடையாது. நம்ம இன்ன வரும்போது தான் உஷாரா இருக்கணும். மின் ஐன சாஅத்துஹு, வேர் இஸ் ஹிஸ் வாட்ச் ஃப்ரம்? அவருடைய வாட்ச் எங்க இருந்து வந்திருக்கு? எங்க இருந்து வந்திருக்கு? யாபான். லா இன்னஹா மினல் ஹிந்தியா? எஸ், இட் இஸ் ஃப்ரம் இந்தியா. அப்போ அகைன் சாஅத்துஹு அல்லது ஹிய மினல் ஹிந்தி, ரெண்டுல சொல்லலாம். நீங்க ஒன்னு சாஅத்துஹு மினல் ஹிந்தி சொல்லலாம், இஸ் வாட்ச் இஸ் ஃப்ரம் இந்தியா சொல்லலாம், ஆர் யூ கேன் சே ஹிய மினல் ஹிந்தி சொல்லலாம், அல்லது இன்னஹா மினல் ஹிந்தி சொல்லலாம். 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. ஓகே. நம்பர் 4 பிகம் ஹிய. எது பிகம் ஹிய? யாராவது சொல்ல முடியுமா? பிகம் ஹிய how much it is. how much it is. இந்த கம் வந்து இந்த how much குறிக்குது. வெரி குட் மார்ஷல், தட்ஸ் குட். இப்போ பிகம் ஹியண்டா பாருங்க, இன்னஹா ஆர் ஹிய பிமியத்தி ருபியத்தின் ஃபகத். பிகம் ஹியனா அப்போ உங்க क्वेश्चनலயே பி இருக்கும்போது யூ ஷுட் யூஸ் ஆன்சர் இன் தி பி இல்லையா? क्वेश्चनலயே क्वेश्चन கண்டென்ட் பாருங்க, மின் ஐன வரும்போது எப்போ क्वेश्चनல மின் இருக்கோ ஆன்சர்ல வி ஷுட் யூஸ் மின். மின் ஐன ஹாஷிப்னா ஹாஷிம் மினல் ஹிந்தி, அப்போ மின் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பிகம் ஹிய வரும்போது we got to use the b in the answer itself. அப்போ ஹிய பி மியத்தி ரூபியத்தின், ஹிய பி. சரிங்களா? இப்போ 5 பாருங்க, கம் அகன் லஹு. அகைன் lahu has been used in the question. Again you will have to use the same lahu in the answer as well. How many brothers does he have? அவருக்கு எத்தனை சகோதரர்கள் இருக்காங்க? அப்போ lahu நம்ம யூஸ் பண்ணோம். lahu, we got to use lahu according to the lahu thalathatu ikhwatin, he has 3 brothers. Right? Next, kam ukhtan lahu, how many sisters does he have? அவருக்கு எத்தனை சகோதரிகள் இருக்காங்க? சகோதரிகள் நீங்க சொல்லும்போது lahu again நம்ம வந்து பயன்படுத்தணும். லஹு அர்பஉ அஹ்வாத்தின், he has 4 sisters, அவங்களுக்கு 4 சகோதரிகள் இருக்கிறாங்க. ஐன அஹ்வாத்துஹு. So please note this question. என்ன அர்த்தம்? where are his sisters? where is நம்ம சொல்ல முடியாது இல்லையா? sisters னு சொல்லிட்டோம், then we got to use are தான் யூஸ் பண்ணணும். So where are, அதுதான் அரபிக்ல இஸ் ஆர் அது கிடையாது. நம்ம தான் இங்கிலீஷ்க்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்தணும். இஸ் சொல்லுமா இல்ல ஆர் சொல்லுமா, அது வந்து இந்த சென்டென்ஸ் நமக்கு கத்துறோம். ஐன அஹ்வாத்துஹு, வேர் ஆர் ஹிஸ் சிஸ்டர்ஸ், அவங்க சிஸ்டர்ஸ்லாம் எங்க இருக்காங்க? அக்கார்டிங் டு தி எசன்ஸ் இன்னஹுன்ன ஆர் ஹுன்ன ஆர் அஹ்வாத்து ஹாஷிம். 3 விதமா சொல்லலாம். ஒன்னு ஹுன்ன அவங்கள எல்லாம் சொல்லலாம், இல்ல இன்னஹுன்ன சர்டன்லி தேன்னு சொல்லலாம். எங்க இருக்காங்க? பில் மதீனத்தில் முனவ்வரத்தி, they are in the மதீனா முனவ்வரா. ரைட், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவங்களோட டைம் நீங்க பாருங்க, ரொம்ப கவனமா பார்க்கணும். இன்ஷாஅல்லாஹ் நீங்க படிச்சு சொல்லணும். அலாமா, put this sign, right sign, அமாமல் ஜுமல் சஹியத்தி, in front of the right sentences, correct sentences. وهذه العلامة and wrong sentence, it is sign, it is symbol, அமாமல் ஜுமலி, in front of the sentences, அல்லத்தி லைசத் சஹியத்தன், which are not correct. இதுவும்
It is also based on the lesson. இதுவும் based on the lesson. First பாருங்க. ஹாஷிமுன் துவாலிபுன் கஸ்லானு. ஹாஷிம் is a lazy student. ஹாஷிமுன் துவாலிபுன் முஷ்டஹிதுன். இதுல எது கரெக்ட், எது தப்பு? அப்போ பா தான் கரெக்ட், கஸ்லான் வந்து ராங். சாஅத்துஹு ரஹீசத்துன். His watch is cheap. சாஅத்துஹு காலியத்துன். His watch is expensive. Which is correct? According to this lesson, சாஅத்துஹு ரஹீசத்துன் அதான் கரெக்ட். சாஅத்துஹு பி அல்ஃபி ருபியத்தின். His watch is, பாருங்க பி வந்துச்சு பாருங்க. When you talk about the money, so B has been added. His watch is 1000 rupees. B 1000 rupees. Sa'atuhu bi 100 rupiyatin. His watch is 100 rupees. According to the lesson, Sa'atuhu bi 100 rupiyatin. That is the correct answer. I mean, al-jumla as-sahiha. இது al-jumla laysat sahiha. அரபில நம்ம சொல்லி பழகுறோம். என்ன சொல்லணும்? al-jumal மட்டும் எடுத்துடணும். ஜுமல்னா சென்டென்சஸ். அப்போ ஜும்லத்துனா சென்டென்ஸ். ஜும்லத்து லைசத் சஹியானா இட் இஸ் நாட் கரெக்ட். அல் ஜும்லத்து சஹீஹத்துன்னா தி சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். Number 4, அஹ்வாத்துஹு பில் மதீனத்தில் முனவ்வரத்தி. His sisters are in the Madina Munawwara. அஹ்வாத்துஹு பில் மதீனத்தில் முனவ்வரத்தி. His sisters are in the Madina Munawwara. பா பாருங்க, அஹ்வாத்துஹு பில் ஹிந்தி. அஹ்வாத்துஹு பில் ஹிந்தி. His sisters are in India, which is correct. அஹ்வாத்துஹு பில் மதீனத்தில் முனவ்வரத்தி அல் ஜும்லா சஹீஹா இதான். அஹ்வாத்துஹு பில் ஹிந்தி அல் ஜும்லா லைஸத் சஹீஹா. The sentence is not correct.